அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். இது ஒருவர் திருமணத்திற்கு பிறகு அனுபவிக்கக்கூடிய சில சுப நலன்கள். மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் அதுவும் சுக்கிரனுக்கு சொந்த வீடே ஆகும். 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதி நிலை உயரும். வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுவார். தன் குடும்பத்திற்கு, ஜாதகருடைய குடும்பத்திற்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் அறிவுரையால் அவருக்கு நல்லுறவுகள் வலுக்கும் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே இருந்தால், ரிஷபம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அவருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதி நிலை உயரும். வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். ஜாதகருடைய குடும்பத்திற்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் வாழ்க்கை துணையின் அறிவுரையால் நல்லுறவு வலுக்கும் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கடகத்திலே இருந்தால், மிதுனம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதிநிலை உயரும். வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். இந்த ஜாதகருடைய குடும்பத்திற்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. கூட்டு வியாபாரம் மூலம் இவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் வாழ்க்கை துணையின் அறிவுரையால் நல்லுறவு வலுக்கும் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சிம்மத்திலே இருந்தால், கடகம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதிநிலை உயரும். வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். இந்த ஜாதகருடைய குடும்பத்திற்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் வாழ்க்கை துணையின் அறிவுரையால் அவருக்கு நல்லுறவுகள் வலுக்கும் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கன்னியிலே இருந்தால், சிம்மம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதிநிலை உயரும். வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். இந்த ஜாதகருடைய குடும்பத்திற்கு அவருடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். வாழ்க்கை துணையினுடைய அறிவுரையால் நல்லுறவுகள் வலுக்கும் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே துலாத்திலே இருந்தால், கன்னி லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதிநிலை உயரும். வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். ஜாதகருடைய குடும்பத்திற்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு.
கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய அறிவுரையால் அவருக்கு நல்லுறவுகள் வலுக்கும் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த துலாம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் இருந்தால் அந்த விருச்சிகமும் அந்த செவ்வாய் பகவானுக்கு சொந்த வீடே ஆகும். அவ்வாறு இருந்தால் துலாம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதிநிலை உயரும், வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். இந்த ஜாதகருடைய குடும்பத்திற்கு அவருடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு, கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய அறிவுரையால் நல்லுறவுகள் வலுக்கும் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே தனுசுவிலே இருந்தால் விருச்சிகம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதிநிலை உயரும், வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். ஜாதகருடைய குடும்பத்திற்கு அவருடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உண்டு, கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும், வாழ்க்கை துணையினுடைய அறிவுரையால் அவருக்கு நல்லுறவுகள் வலுக்கும் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே மகரத்திலே இருந்தால் தனுசு லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதிநிலை உயரும், வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். இந்த ஜாதகருடைய குடும்பத்திற்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உண்டு, கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய அறிவுரையால் நல்லுறவுகள் வலுக்கும் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த மகரம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கும்பத்தில் இருந்தால் மகரம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதிநிலை உயரும், வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். இந்த ஜாதகருடைய குடும்பத்திற்கு அவருடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உண்டு, கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும், வாழ்க்கை துணையின் அறிவுரையால் அவருடைய நல்லுறவுகள் வலுக்கும் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே மீனத்தில் இருந்தால் கும்பம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நிதிநிலை உயரும், வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். ஜாதகருடைய குடும்பத்திற்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உண்டு, கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய அறிவுரையால் நல்லுறவுகள் வலுக்கும் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த மீனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே மேசத்தில் இருந்தால் மீனம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் மணமான பின் வாழ்க்கை துணை மூலம் நல்ல நிதிநிலை உயரும், வாழ்க்கை துணை நல்ல வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். அந்த ஜாதகருடைய குடும்பத்திற்கு அவருடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு, கூட்டு வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் மற்றும் வாழ்க்கை துணையின் அறிவுரையால் நல்லுறவுகள் வலுக்கும் என்பதாகும். இவ்வாறாக 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தில் இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்களை பற்றி ஜோதிட ரீதியாக சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.